இட்லி கடை பார்த்தீங்கன்னா, இந்த படம் டைரக்டர் தனுஷ், ப்ரொடியூசர் தனுஷ், அப்புறம் டான் பிக்சர்ஸ் கூட பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் கதை, திரைக்கதை எல்லாம் தனுஷ் தாங்க. ஆக்டரும் தனுஷ், ஹீரோ. ஸோ, இதில மெஜாரிட்டியா ரோல் பண்றது வந்து தனுஷ் தான் இந்த படத்தில. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பிளஸ் தனுஷ் காம்போனாலே கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்ட்டு மக்களிடம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு ஃபேன்ஸ் கிட்ட. அது வந்து இந்த படம் நல்லா தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், ராஜ்கரன், அருண் விஜய், அப்புறம் சத்யராஜ், ஷாலினி பாண்டே, நித்யா மேனன், பார்த்திபன், சமுத்திரக்கனி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருடைய ரோலுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலுமே கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தனுஷுடைய ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே வேணாம், ஊருக்கே தெரியும் அவர் வந்து ஒரு நடிப்பு அசுரன் அப்படின்ட்டு. ஸோ அவர் பக்கவாக பண்ணியிருக்காரு. அவர் இதில் எந்த பிசுறுமே இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒரு 3 விதமாக இருக்குது அவருடைய ரோல். ஆனால் 3மே டிஃப்ரெண்ட் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்தந்த டைமில் அந்தந்த மாதிரியான ஸ்லாங்கு, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. தனுஷுடைய கேரக்டர் வந்து இந்த இட்லி கடையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியில் சட்னி எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த இட்லி கடை படத்துக்கு வந்து தனுஷ் முக்கியம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தாங்க. அதனால ஸோ அவங்களுடைய ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். அதை தனுஷ் வந்து டேரக்டராக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சத்யராஜ் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் கேரக்டர் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் தாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவருடைய பையனை வந்து கண்டித்து வளர்க்காம, அவர் ஓவராக பாசம் வச்சு அவரை சரியாக வளர்க்காமல் விட்டுடுறாரு. ஸோ அது பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, எவ்வளோ பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை காட்டியிருக்காங்க. மற்றபடி சத்யராஜுக்கு வந்து பெரிய ரோல், நெகட்டிவ், பாசிட்டிவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் வந்து இந்த பக்கமும் பேசுவார், அந்த பக்கமும் பேசுவார். ஒரு நார்மல், அதான் ஒரு நார்மல் ஆக்டிங் தான். ஒரு நார்மலாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு தனுஷ் வந்து சத்யராஜை. அடுத்து அருண் விஜய் ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் அதான் சொன்னோம்ல, சத்யராஜுடைய பையன் நடிச்சிருக்காரு. பெருசாக இவருக்குமே ஒன்றும் இல்லை. இவருக்கு வந்து நான் பண்ணுறதாண்டா ரைட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என்னென்னவோ பண்ணிட்டே இருப்பார். அவர் வந்து ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவன் ஒரு சாதாரண வேலைக்காரன், அவனை மாப்பிள்ளையாக்க போகிறீங்கன்ற மாதிரிலாம் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுன்னு அவனுக்கு ஈக்குவல் பண்ணி பேசாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் காண்டாவார். அதான் ஈகோ கிளாஷ் இருக்கும் இந்த படத்தில். அருண் விஜய் வந்து வில்லனாக போட்டிருக்காங்க. ஆனால் பெரிய வில்லன்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நார்மலான ஒரு ஈகோ கிளாஷ், அவ்வளோதான். பெருசாக சண்டைலாம் எதுவுமே இல்லை இந்த படத்தில். அப்புறம் அவங்க ஃபேமிலி, அருண் விஜயுடைய தங்கச்சியாக நடிச்சு ஷாலினி பாண்டே, அவங்கள வந்து அதிகமாக யூஸ் பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது பெருசாக மனசில் ஓட்டலை. அந்த கேரக்டர் வந்து பெருசாக ஒன்றும் நிற்கலை. டைலாக்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் இல்லை. அவங்க வந்து தனுஷை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தனுஷ் வந்து அவர் இஷ்டப்படுறாரா என்ன அப்படின்றதே தெரில. சோகமாகவே தான் இருக்கார். ஆனால் அந்த ஹீரோயினி மட்டும் நல்லா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மேரேஜ் அப்படி இப்படின்ட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் தனுஷ் வந்து சைலண்ட்டாகவே இருக்கார். ஸோ அது அவங்களுக்குள்ளே என்ன பாண்டிங் அப்படின்றது தெளிவாக காட்டல. தனுஷ் இஷ்டப்படாமல் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் வந்து அதிகமாக காட்டவும் இல்லைங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் சீனில் தான் வருவாங்க. பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம இளவரசு சார் பண்ணியிருப்பார். தனுஷ் கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கேரக்டருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. அவர் வந்து ஊருக்கு எல்லாமே ஓகே தான். ஊருக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவுடைய கடையை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருடைய கோல் வந்து, அவருடைய எண்ணம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் இளவரசு சாருக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை ஊரில் இருக்கிறதுக்கு. ஃபேமிலி எல்லாருமே அப்பா அவரை மிஸ் பண்ணுறாங்க, அது ஓகே. பசங்களாம் அப்பா மிஸ் பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறாங்க, அம்மா வந்து மறந்துடுறாங்க வயசு ரொம்ப அதிகமானதுனால. ஸோ அது ரீசனாக சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி தனுஷ் கூடவே இருக்கிற அந்த சீன் அதெல்லாமே ஓகே தான். அப்புறம் நித்யா மேனன் கேரக்டர் அது சொல்லவா வேணும். பயங்கரமான ஆக்டிங் அவங்க பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் பரோட்டா கடையில் வந்து விஜய் சேதுபதியோட பரோட்டா போட்டுருந்துச்சு. இன்றைக்கி இட்லி கடை தனுஷ் படத்தில் வந்து இட்லி சுட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்க கேரக்டரும். அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். பெருசாக அவங்களுக்குமே ரொம்ப டீப்பாக ஸ்ட்ராங்காக எதுவும் காட்டல. அவங்களுக்கும் தனுஷ்க்கும் வந்து லவ் இருக்கிற சீன் வந்து கொஞ்சம் டெப்த்தாக காட்டியிருந்துருக்கலாம். ஏன்னா பெருசாக சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது ஒன்றா சுற்றின்னு இருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கு பெருசாக எந்த கனெக்ஷனும் இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோ வராரு ஊருக்கு. அது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து இவரே நினச்சிட்டு இருக்கா அப்படின்றது ஒரு டவுட்டு அந்த மாதிரி வருது. ஸோ அதுவும் பெருசாக அட்டாச் ஆகலை. ஆனால் இந்த கேரக்டர் கதைக்குள்ளே வந்த பிறகு எல்லாமே ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சென்டிமெண்ட்டு, அந்த ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக ரொமான்ஸ் இல்லை, சின்ன சின்ன சீன் இருந்தாலும் கொஞ்சம் க்யூட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்புறம் இந்த படத்துடைய முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே ராஜ்கரன் சொல்லுவாருங்க படம் ஸ்டார்டிங்கில். அதுதான் படத்துடைய மெயின் கருவே அதுதான். அப்படி என்னடா பெரிய கருத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க பெரிய கருத்து தான். ஆனால் அதை எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாது. இவருக்கு மேபி கடன் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஸோ வந்துட்டு ஜாலியாக அவருக்கு அதான் அப்பா பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, பெருசாக ஃபினான்ஷியல் தேவைப்படாததுனால. ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்போது இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது மேனேஜ் பண்ண முடியாது. இட்லி கடை வந்து
ஒரு படமாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ராஜ்கரனை மிஸ் பண்ணிட்டு இருப்பார். அதான் அவங்க அப்பா வந்து ரொம்ப கவலையாக இருப்பார். அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம பார்க்கலையே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து அவர் அப்பா ஒரு நல்ல பேர் வச்சுருந்துருப்பார் ஊர்லேயே. இவர்னாக்கா ஒரு சிவனேசன் இட்லி கடைனாக்கா ஒரு ஃபேமஸான கடை, இவர்னா ஒரு மரியாதை இருக்கும் எல்லாருக்குமே ஊர் ஜனங்களுக்கு. ஸோ அந்த மரியாதையை நம்ம வர வைக்கணும். ஏன்னா இவர் சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டாருல்ல வெளியூருக்கு. அந்த ஊர் மக்கள் வந்து இவன் மேலே கொஞ்சம் காண்டில் இருப்பாங்க. அவன் வந்து அப்பா அம்மா பார்த்துக்காம விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அது எல்லாமே சரி பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா இட்லி கடையை வந்து நம்ம அப்பா நடத்தின மாதிரி நம்மளும் நடத்தணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அதை பண்ணுவார் நம்ம தனுஷ். டேஸ்ட் வந்து என்னதான் இருந்தாலும் அப்பா சுட்ட மாதிரி வரலப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் ரிவ்யூ சொல்கிறதுக்குன்னே இருப்பார், இட்லி ரிவ்யூவர். அவர்கிட்ட கேட்டு இது எப்படி இருக்குது, இது அப்பா சுட்ட மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுனே இருப்பாங்க. அவரும் இல்லை இது டேஸ்ட் இல்லை, அந்த நல்லா இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, அப்பா சுட்ட மாதிரி இல்லை அப்படின்ட்டு சொல்லினே இருப்பார். அப்புறம் கடைசியில் இவர் வந்து ஒரு ஃபீலிங்கில் அவங்க பத்துன்னு தூங்கின்னு இருக்கும்போது ஒரு கனவு வரும். அந்த கனவில் அவர் அப்பா வருவார். அந்த சீன் அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு எமோஷனல் அட்டாச் அங்கே வச்சுருப்பாங்க, சென்டிமெண்ட். நல்லா அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எனக்கு. நிறைய சீன் ஒர்க் அவுட் ஆகுங்க. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது மன அமைதிக்காக. அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கும், அவங்க ஆத்மா நம்ம ஊரில் இருந்தாக்கா, அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்தாக்கா அவங்களே கூட இருக்கிற மாதிரி ஒரு ஆறுதல் கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஆன்மீகமாகவும் இருக்கும் நிறையா இந்த படத்தில். ஆன்மீகம் நம்பாதவங்க அவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி நடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சமுத்திரகனி கேரக்டர் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நார்மலான ஒரு சின்ன வில்லன் ரோல் மாதிரி இருக்கும். ஒரு கிரே ஷேடோவில் போவார், ஆனால் அவர் வில்லன்லாம் கிடையாது. ஒரு முக்கியமான சீனு, ரொம்ப ஒரு எல்லாருமே அழுதுகிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு சீரியஸான சீனு. அங்கே வந்து நம்ம சமுத்திரகனியன் ஒரு காமெடி பண்ணுவார். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அது நல்லாவும் இருக்கும். அதே மாதிரியே பார்த்திபன் சாருடைய ஆக்டிங்கு, அந்த ரோலுமே ஆக்டிங் வேறு லெவலில் அவர் பண்ணிவிடுவார். ஒரே ஷாட்டில் எவ்வளோ படம் ஃபுல்லாக பண்ணுவார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து வடிவமைத்த விதம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் அவரை கிரியேட் பண்ணது அந்த கேரக்டரை. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியே காட்டுவாங்க. அவர் ஏன் அவங்களுக்கும் அவருக்கும் ஆகாதுன்ற மாதிரிலாம் கேட்பாங்க கதையிலேயே. ஆனால் படம் வந்து அந்த கேரக்டர் முடிகிற டைமில் அவருடைய உண்மையான முகத்தை காட்டுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அவர் தனுஷ்க்கு வந்து கெட்டது பண்ணுற மாதிரியே காட்டிட்டு போயிட்டு ஆனால் அவருக்கு நல்லது தான் பண்ணியிருப்பார், அந்த மாதிரி இருக்கும். அது முக்கியமாக இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் வந்து அப்பாவுடைய சென்டிமெண்ட்டை காட்டுவாங்க. இந்த என் பாட்டன் சாமி வரும் அந்த மாதிரி ஒரு சாங்கை போட்டு இந்த ஜிவி பண்ணியிருக்காரு பாருங்க. எல்லாரையும் அப்படியே மெழுகு மாதிரி உருக வச்சிருக்காரு இந்த பாட்டில். அவ்வளோ பேக்ரவுண்டில் வந்து பின்னணியில் அப்படி வரும் அந்த மியூசிக்கு, அந்த பாட்டு, அந்த லிரிக்ஸு வேறு லெவல். கண்டிப்பாக இந்த மாதிரி படம்லாம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக தனுஷ் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி படம் வரணுங்க. ஏன்னா அப்பா அம்மா பாசம்னா என்ன, அதுவும் அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கான அந்த சென்டிமெண்ட்டை கொஞ்சம் காமிச்சிருப்பாரு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள விஷயங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அம்மாவுடைய வழிகளை வந்து அந்த சீன்ஸில் கொஞ்சம் காட்டுற மாதிரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு கிராமத்து கதை, அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அப்பா வச்சிருந்த இட்லி கடையே அவன் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றான், அவ்வளோதான் மேட்ரு. என்ன ஒன்றுனா இவர் வந்து பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறார்ல, ஐஃபோன் தான் வச்சுன்னு இருப்பார். அவர் ஐஃபோனில் அலாரம் வச்சு காலையில் 3 மணிக்கு போயிட்டு ஆட்டுக்கல்லில் அரிசி அரைச்சின்னு இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் அது கதையாக பார்க்கும்போது எதுவும் பெருசாக எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கதைக்குள்ளே நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் முக்கியமாக சாங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காருங்க ஜிவி. சேடு சாங்கும் சரி, ஒரு சந்தோஷமாக வர சாங்கும் சரி, நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்க. தனுஷ் சொன்ன மாதிரி இவர் ரீல்ஸுக்காக இந்த படத்தில் எந்த பாட்டும் போடல, இந்த கதைக்காகவே போட்டிருக்காரு. அதனால தாங்க அவர் அவார்டு வாங்குறாரு, இல்லைனா நேஷ்னல் அவார்டு வாங்க முடியுமா? ஸோ கதைக்காக மியூசிக் பண்ணுறது வந்து இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அதில் ஜிவி வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். அவ்வளோதாங்க என்னுடைய தாட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எதுவுமே முகம் சுவைக்கிற சீன் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல படம். இட்லி கடை வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் ட்ரெய்லர். அப்போ சொன்னது தான், ஒரு நார்மலான இட்லியை வச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் டெப்த்தாக காட்ட முடியும்னாக்கா அது தனுஷால் மட்டும்தான் முடியும். ஒரு யதார்த்தமான ஒரு கதையாக அழகாக பண்ணியிருக்காரு. பெருசாக இப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டாமல், ஹீரோடைய இன்ட்ரோவும் பெருசாக இல்லை, ஹீரோயின் இன்ட்ரோவும் பெருசாக இல்லை, எல்லாமே நார்மலாக எந்த ஹைப்பும் இல்லாமல் அழகாக ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை வரலாறு காட்டியிருக்காங்க. முக்கியமாக இந்த வெளியூருக்கு போயிட்டு எல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிலேட் ஆகும். இவ்வளோ அழகாக ஒரு சென்டிமெண்ட்டான படத்தை எடுத்து என்னங்க பிரயோஜனம்? டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த 4-5 நாளாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, அந்த கரூர் விஷயம். அதுலேயே மக்கள் அதிலேருந்து இன்னும் மீண்டு வரல. ஸோ அதனாலே நிறைய புக்கிங்ஸ்லாம் இல்லாமல் காலியாக இருக்குது. க்ரீனில் இருக்க எல்லாம் தியேட்டரில் ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது.
இட்லி கடை வந்து கொஞ்சம் காலியாக தாங்க இருக்குது. தயவுசெய்து போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. பெருசாக அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை, மீடியமாக ஒரு ஆவரேஜான இட்லியாக இருக்குது.